வெல்கம் பேக் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தானில் இருக்கக்கூடிய நம்பை கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மேத் மாடியூல், அந்த மேத் மாடியூலில் நம்ம என்ன பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் இந்த நம்பையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பண்ணுறதோட இதில் ரொம்ப நம்ம அட்வான்ஸான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அந்த மேத் மாடியூல் எடுத்துக்கோங்க. அந்த மேத் மாடியூலில் வந்து நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம், கியூப் ரூட்டு, டேன் ஹெச், ஸோ அப்புறம் காஸ் ஹெச், இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தான் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு ஒரு லீனியர் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் லைக் ஐகன் வெக்டார், ஐகன் வேல்யூ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் பண்ண முடியாது. ஏன்னா மேத் மாடியூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த நம்பை அப்படிங்கிறது நீங்கள் அட்வான்ஸான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ லீனியர் அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்டாக இருக்கட்டும், டி டெஸ்ட்டு, செட் டெஸ்ட்டு, அனோவா டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்பையில் நம்ம கால்குலேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த நம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அரே, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது, நார்மல் அரே அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்குது, நம்பை அரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அரே இருக்குது. இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெமரி வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஸோ இப்போ இதில் 2 எலமெண்ட் 3 எலமெண்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஒரு பிளாக்லேயும், செகண்ட் எலமெண்ட் வந்து இன்னொரு பிளாக்லையும், இப்படி தான் வந்து லிஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அது இன்டர்னலாக லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம் லிஸ்ட்டில். ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்பை அரே அண்ட் நார்மல் அரே, இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக தான் மெமரி இருக்கும். ஸோ பக்கத்தில் அடுத்தடுத்த பிளாக்ல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இதில் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும். ஓகே. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பை அரேக்கும் நார்மல் அரேக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நார்மல் அரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலர் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்டது. லைக் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் ஏதாவது சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருதுக்கு. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி அது கிரியேட் பண்ணப்பட்டது இல்லை. ஆனால் நம்மள மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். ஆனால் மேத்தமெட்டிக்கலுக்காகவே இது கிரியேட் பண்ணப்பட்டது இல்லை. ஸோ இதுவே நம்பை அரே அப்படி கிடையாது. ஸோ மேத்தமெட்டிக்கலாக, ஸோ அதுக்காகவே நம்ம வந்து கிரியேட் பண்ணப்பட்ட இந்த நம்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் நார்மல் அரே யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் அரே யூஸ் பண்ணி நம்ம எதுவும் மேட்ரிக்ஸோ வெக்டாரோ நம்ம வந்து இது பண்ணும்போது, டிஃபைன் பண்ணும்போது, ஃபார் லூப் போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. அப்போ ஃபார் லூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2x2ஓ 3x3ஓ மேட்ரிக்ஸ்க்கு ஓகே. இதுவே வந்து இமேஜை பொறுத்தவரை பாருங்கள், இமேஜ் வந்து இப்போ நார்மலாக நம்ம ரெசல்யூஷன் பார்க்கும்போது 720, ஸோ அப்புறம் 1080p இந்த மாதிரி தான் இமேஜோட ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் சால்வ் பண்ணுறது தான் இந்த நம்பை அரே அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வெக்டார் பேஸ்ட் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணலாம். ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அரே எப்படி இருக்கோ 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், ஸோ இந்த மாதிரி இதுலேயுமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அண்டு லீனியர் அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நிறையா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதில் இன்பில்டாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணல அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிட்டேன். அண்டு பார்த்தீங்கன்னா லூப்ஸ் அப்படிங்கிறது இன்டர்னலாக இருக்கும். இதில் நார்மலாக இருக்கக்கூடிய லிஸ்ட்லேயோ அரேலையோ. ஸோ இந்த நம்பை அரேல அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக அதுவே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்த லெவல் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா ட்ரிபிள் டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ட்ரிபிள் டைம்ஸ்க்கு மேலேயே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்பை நார்மலாக இருக்கக்கூடிய அரே அண்ட் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அண்டு பார்த்தீங்கன்னா SciPy, Pandas, Scikit-learn, ஸோ இந்த லைப்ரரின்னு நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இந்த லைப்ரரி கூட நம்மளுக்கு ஈஸியாக கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு இந்த நம்பை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே. இப்போ வந்து எப்படி வந்து நம்பை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ முன்னாடி வந்து ஒரு அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டு நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பை வந்து இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.
ஓகே. நீங்க அதுக்கப்புறம் எப்படி ஒரு மேத் மாடியூல இம்போர்ட் பண்ணுவீங்களோ, இம்போர்ட் மேத் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி இம்போர்ட் நம்பே அப்படிங்கிறத நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 அரே அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1.234 அப்படிங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரிசிஷன் வந்து நம்ம அதிகமா குடுத்துருக்கோம். அது மாரி 0.0 அப்படி 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிசிஷன்ங்கிறத நம்ம அதிகமா குடுத்துருக்கோம். ஸோ இந்த அரே வந்து நம்ம நார்மலா எப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுவோமோ, நார்மலா அரே. ஸோ அரே எப்படி நம்ம நார்மலா கிரியேட் பண்ணுவோம்? அரே டாட் அரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அரே வந்து இம்போர்ட் பண்ணிருவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்பை இம்போர்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு அலைஸ் நேம் என்பி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, நம்ம இந்த இடத்துல அரே அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அலைஸ் நேம பொறுத்தவரை நீங்க என்ன நேம்னாலும் வச்சுக்கோங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, என்பி அப்படிங்கிறது வந்து வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு குட் பிராக்டிஸ். ஏன்னா, நீங்க வந்து கூகுள்லயோ இல்லன்னா ChatGPTலயோ ஸோ இந்த நம்பை சம்மந்தமா ஏதோ கோடிங்கோ இல்லன்னா ரெஃபரன்ஸோ எதுவும் கேட்டீங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, என்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு குடுக்கும். ஏன்னா, என்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு அலைஸ் நேம் ஆயிருச்சு. ஸோ, அதனால நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா, என்பி அப்படின்னு வச்சுட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது அது குட் பிராக்டிஸா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ, இப்போ வந்து அரே அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ, பார்த்தீங்கன்னா, ஒன் டைமென்ஷனல் அரே. ஒன் டைமென்ஷனல் அரேனா என்ன? ஒரே ஒரு டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஸோ, அதாவது ரோ அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் மட்டும் தான் அதில இருக்கும். ஓகேவா? காலம் அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்ட்டே இருக்காது. ஸோ, அதான் பார்த்தீங்கன்னா, ஒன் டைமென்ஷன் அரே. ஸோ, இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் அரே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம np.set பிரிண்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். ஸோ, ப்ரிசிஷன் 3 அப்படிங்க குடுத்துருக்கோம். சப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ அப்படிங்க குடுத்துருக்கோம். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம இதே அரே திருப்பி பிரிண்ட் பண்றோம். ஸோ, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ரன் பண்ணனால, ஆல்ரெடி நான் முன்னாடியே ரன் பண்ணேன். ஸோ, அதனால எனக்கு 2 அரேயும் சேமா காட்டுது. ஸோ, என்ன பண்ணிக்கலாம்னா, ரன் டைம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ, இப்போ ரன் பண்ணும்போது பாருங்க. இந்த இடத்துல எனக்கு டிஃபால்ட்டா இங்க கிரியேட் பண்ண அரே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ, இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் அதிக நம்பர்ஸ், அதிக ப்ரிசிஷன் குடுத்தனால, எனக்கு இந்த இடத்துல எக்ஸ்போனென்ஷியல்ல வருது. ஸோ, பவர்ல வந்து எனக்கு இந்த இடத்துல வருது. ஸோ, இந்த மாரி நீங்க வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல சப்ரஸ் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படிங்கிறது குடுக்கணும். ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்ளோ ப்ரிசிஷன் எனக்கு வேணாம். எனக்கு இவ்ளோ ப்ரிசிஷன் அப்படிங்கிறது எனக்கு வேணாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 ப்ரிசிஷன் போதும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 3 ப்ரிசிஷனோ, 4 ப்ரிசிஷனோ போதும் அப்படின்னா, நீங்க ப்ரிசிஷன் ஈக்குவல் டூ 3 அப்படிங்க குடுக்கலாம். அதான் 4 அப்படிங்க குடுக்கலாம். ஸோ குடுத்துட்டு நீங்க ரன் பண்ணியிருக்கோம். ஸோ ரன் பண்ணனால இந்த இடத்துல பாருங்க எனக்கு இந்த எக்ஸ்போனென்ஷியல் அப்படிங்கிறது வரல. அதுமாரி எனக்கு 3 ப்ரிசிஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே. அப்புறம் 0.000ங்கும்போது எனக்கு 3 ப்ரிசிஷனும் 0 தான். ஸோ அதனால 0 பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? இதுவே எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும்போது பாருங்க, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல நம்ம நார்மலா பிரிண்ட் பண்ணும்போது, எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா பிரிண்ட் ஆயிருக்கு. 1.234 அப்படின்னு போயிட்டு எனக்கு -7 அப்படிங்க எனக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் வேணாம் அப்படின்னா, நீங்க இந்த np.set பிரிண்ட் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நம்பை வெர்ஷன் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2.0.2 அப்படிங்க நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே. இப்போ வந்து நம்பைல இருக்கக்கூடிய அரே வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அரே தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே இந்த மாரி இருக்குல்ல. ஸோ இது எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, 1 டைமென்ஷனல் அரே. ஸோ உங்களுக்கு தெரியும். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ 2 டைமென்ஷனல் அரே எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஸோ பொதுவா 2 டைமென்ஷனல் அரே அரே அப்படின்னா, ரோவும் இருக்கும், காலமும் இருக்கும். லைக் டேபிள்ஸ் மாரி. ஸோ அத எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 1, 2, 3 போட்டு ஜஸ்ட்டு ஒரு லிஸ்ட்ட வந்து ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ, அதே மாரி கிரியேட் பண்ணிட்டு, ஒரு லிஸ்ட்ட வந்து நீங்க ஒரு ராப் போட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு 2 டைமென்ஷனல் ஆயிரும். ஸோ இதுவே இன்னொரு ஒரு லிஸ்ட்ட நீங்க போட்டீங்கன்னா, 3 டைமென்ஷனல் அப்படிங்கிறது ஆயிரும். 3 டைமென்ஷனல் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 3 ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ரோ ஆக்சிஸும் இருக்கும். ஒய் அப்படிங்கக்கூடிய அந்த காலம் ஆக்சிஸும் இருக்கும். அதுக்கப்புறம் இசட்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரோ அண்ட் காலம தாண்டி, ஸோ அதே ஒரு காப்பி பின்னாடி ஒரு சைடு இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த அந்த ஒரு இசட் ஆக்சிஸ்ல உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம
இதெல்லாம் ஒரு டப்பிள்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ டப்பிள்குள்ளே போட்டுட்டு ஒரு அரேய நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அரேயோட ஷேப்பை பிரிண்ட் பண்ணுறோம். அது என்ன டைமென்ஷனல் அப்படிங்கிற நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதோட சைஸு அண்ட் அதோட டேட்டா டைப். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பை வச்சு நீங்கள் அரே கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டாட் ஆப்ரேஷன்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? இதுவே நீங்கள் நார்மல் அரே போட்டுட்டு டாட் ஷேப்பு டாட் என்டிம்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து வராது. ஏன்னா இந்த நம்பைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு அப்புறம் இந்த nth டைமென்ஷனலு சைஸு டேட்டா டைப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் வந்து நம்பை டாட் அரேன்னு கொடுக்கும்போது ஸோ நம்பைக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு நம்பை அரே ஆயிரும். ஸோ அந்த நம்பை அரே கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, கொடுக்க முடியும். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரே. ஸோ எனக்கு 5 ரோ அப்படிங்கிறது இருக்குது. இல்லை சாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ ஒரே ஒரு டைமென்ஷன் தான். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு ஸோ இருக்குது இதில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட் ஷேப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வேல்யூ இருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல். ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல். ஸோ அதனால் எனக்கு 1. ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 5. ஸோ டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து int 64 தான் இருக்கும். ஸோ int 32 நம்ம கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். அதாவது டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது இதுதான். ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ கீழே 1 பை 1 பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் அரேனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்கா. ஸோ இந்த இடத்துல ரோவும் இருக்கும், எனக்கு காலமும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ அண்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ரோ. அதுமாதிரி இந்த 1 4 பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு காலம், 2 5 செகண்ட் காலம், 3 6 தேர்ட் காலம். ஸோ அதனால தான் எனக்கு 2 ரோ 3 காலம் அப்படிங்க எனக்கு ஷேப்லாம் வந்துருக்கு. ஸோ டைமென்ஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைமென்ஷன். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு டைமென்ஷன் வந்து 2 அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6ங்கிறது வந்திருக்கு. ஸோ டேட்டா டைப் வந்து int 64 அப்படிங்க வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த A2 அதாவது இந்த 2 டைமென்ஷனல் அரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைமென்ஷனல் அரேல பாருங்கள் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு ரோவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் காலமும் இருக்குது. ஸோ இது எனக்கு ஒரு அரே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எனக்கு ஒரு அரே. இந்த அரேக்கு அப்படியே பேக்கில் ஸோ பேக் சைடு ஸோ அதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த அரே அப்படிங்கிறது இருக்குது. 4 5 6 அப்படிங்கக்கூடிய இந்த அரே அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரோ, ஒய் அப்படிங்கிற காலம். ஸோ அப்படியே நீங்கள் Z அப்படிங்கும்போது அதுலேயும் எனக்கு ரோ இருக்கும், காலம் இருக்கும். ஆனால் அப்படியே எனக்கு ஒரு பேக்கில் ஒரு சைடு. ஸோ இதோட இதுக்கு பேக்கில் இது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 3 1. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸ்கொயரை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே கியூப் எடுத்துக்கோங்க. கியூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இருக்கும். இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைமென்ஷனல் அரேனா அதே ஸ்கொயரை எடுத்துகிட்டு போய் பின்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது கியூபாக மாறிடும். அதுதான் எனக்கு தேர்ட் டைமென்ஷனல் அரே. ஸோ 3 டைமென்ஷனல் அரே. ஓகேவா? ஸோ இவ்வளோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் அண்ட் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ np.zeros அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு 2,3 அப்படின்னு கொடுத்தா ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்போவுமே ரோவை தான் மீன் பண்ணும். செகண்ட் இருக்கிறது காலமை மீன் பண்ணும். இந்த இடத்துல np.zeros அப்படின்னு கொடுக்கும்போது 2 ரோ 3 காலம் அப்படிங்க நம்மளுக்கு மீன் பண்ணும். ஓகேவா? அப்போது இந்த 2 ரோ 3 காலம் ஃபுல்லாகவே எனக்கு 0 அப்படிங்கிறது எனக்கு வேணும், நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம np.zeros கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். np.1 எனக்கு வந்து 3 ரோலையும் 2 காலமும் எனக்கு ஃபுல்லாக 1 வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து டேட்டா டைப்பு int 64 இருக்கும், நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா int 32 கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 32 பிட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ np.empty 2,2. ஸோ 2,2னா 2 ரோ 2 காலம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி நீங்கள் கொடுக்கும்போது மெமரியில் இருக்கக்கூடிய கேர்பேஜ் வேல்யூ.
ஸோ அதுவாக ரேண்டமாக ஏதாவது கேர்பேஜ் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து ஸோ உங்களுக்கு 2 ரோக்கும் 2 காலமுக்கும் ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஸோ என்பி டாட் அரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா எப்படி ஸோ ஃபார் லூப் ரேஞ்ச் பார்த்த மாதிரி இது நம்பையில் ரேஞ்ச் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்பி டாட் அரேஞ்ச். ஸோ 0லேருந்து 10 வரை நமக்கு அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதாவது 0 to 9 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஸ்டெப் சைஸ் வந்து 2 கொடுத்துருக்கனால இப்போ நமக்கு 0, 2, 4, 6, 8 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லின் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 1 வரை எனக்கு ஈவனாக இருக்கக்கூடிய 5 நம்பர் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்பி டாட் i3 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ கிராஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 1, 1 அப்படின்னு வரும். ஸோ 2x2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் 1, 1 அப்படின்னு சொல்லி வரும். 3x - 3ல் டயக்னலாக அப்படி 1, 1 சொல்லிட்டு வரும் அப் டு 3 வரை. அப்புறம் 4 போட்டிங்கன்னா 4 அப்படிங்க சொல்லிட்டு வரும். 4, 1 அப்படிங்கிறது டயக்னலாக வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ரன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு அவுட்புட்டை பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு 2 ரோ 3 காலம்னு எனக்கு வந்துருச்சு. 2 ரோ 3 காலம் வந்துருச்சு. ஸோ 1 பார்த்தீங்கன்னா 3 ரோ 2 காலம் எனக்கு 1 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எம்டி வந்து பார்த்தீங்கன்னா 0, 0ன்னு வந்திருக்கு. ஸோ 0, 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச் பார்க்கும்போது நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எப்படி நம்மளுக்கு ஒரு நம்பராக ரேஞ்சில் நம்ம கொடுத்து நார்மலாக யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த அரேஞ்ச் அப்படிங்குது. ஸோ லின் ஸ்பேஸ் பாருங்கள். ஸோ லின் ஸ்பேஸை பொறுத்தவரை 0லேருந்து 1 வரை நம்ம கேட்டிருக்கோம். 5 நம்பர் கேட்டிருக்கோம். ஸோ ஈவனாக எனக்கு செப்பரேட் பண்ணி எனக்கு 5 நம்பர் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து 0ல் இருந்து எனக்கு 3 வரை எனக்கு 5 நம்பர் வேணும் அப்படின்னா ஈவனாக ஸோ அப்போ எனக்கு 3 வரை பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 5 நம்பரை வந்து கொடுக்கும். ஸோ ஐங்கிறது பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சைடில் டயக்னலாக 1, 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்டியோட வேல்யூ வந்து எனக்கு மாறிடுச்சு. 0.25, 0.5, 0.75. ஸோ அந்த எம்டியை பொறுத்தோட உங்கள் மெமரியில் என்ன கேர்பேஜ் வேல்யூ வந்து இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ரேண்டமாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எதுக்கு அப்போ இந்த எம்டி யூஸ் பண்ணுறோன்னா சில கேசஸில் யூஸ் பண்ணுற நிலமை வரும். ஏன்னா சில கேசஸில் 1, 0 கொடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக நம்மளா எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு பதிலாக எம்டி வந்து கொடுக்கும்போது ஸோ அது வேல்யூ எதுவுமே ஜென்ரேட் பண்ணாதில்ல. ஸோ மெமரியில் எது இருக்கோ கேர்பேஜ் வேல்யூ அதை எடுத்து வந்து ரன் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும். சில கேசஸில் நம்ம ரேராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் அதை பற்றி என்னென்ட்டு. ஓகே. இப்போ இந்த ரேண்டம் நம்பர்ஸ் ஸோ ரேண்டம் நம்பர்ஸு நம்ம எப்படி டிஃபால்ட்டாக ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பையிலையும் ரேண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடியூல் இருக்குது. ஸோ சேம் தான். ஸோ அதில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ என்பி டாட் ரேண்டம் டாட் ரேண்டமிங் நீங்கள் கொடுத்துட்டு 2,3 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிஃபார்மாக உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வந்து பிக் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்ட் என் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேஸில் உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த கான்செப்ட் வரும். ஸோ நம்ம அதை வந்து ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேண்ட் இன்டு ஸோ ரேண்ட் இன்டில் கூட நீங்கள் சைஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் 2,3ன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அரே கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்புறம் சாய்ஸஸில் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஸோ எனக்கு 5 வேணும்னு சொன்னால் நீங்கள் சைஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துக்கோங்க. ரீப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அதே நம்பரை வந்து சூஸ் பண்ணும். நான் ரன் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு யூனிஃபார்மில் வந்திருக்கு நார்மலு. ஸோ ரேண்டின் அப்படிங்கிறது எனக்கு 2,3 அந்த இதில் எனக்கு பேஸ் க்ரியேட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 30 ஸோ 20 ஸோ 10. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30ங்கிறது ஃபஸ்ட் டைமே எனக்கு வந்து ட்ரான் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைமே எனக்கு செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 4th டைமே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் டேக் ஏ லார்ஜர் சாம்பிள் தென் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல சைஸ் வந்து மொத்தமே எனக்கு 4 சைஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சைஸ் 4ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னால் வந்து 5 நம்பர் வந்து என்ன ரேண்டமாக செலக்ட் பண்ண முடியாது. ஏன் நான் சொல்கிறேன் ரன் பண்ணிட்டு. ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ நான் ரேண்டம்ஸ் சூஸ் பண்ணி ரன் பண்ணும்போது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஏ டைமில் ஒரே ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டா ஸோ திரும்ப அந்த நம்பரை வந்து
என்னால செலக்ட் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஸோ அதனால நீங்க இது மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இந்த இடத்துல நீங்க ட்ரூ குடுத்தா, ஸோ நீங்க எத்தன வாட்டி வேணாலும் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த நம்பர வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இங்க நீங்க சைஸ்ங்கிறது 10 குடுக்கலாம். ஸோ 50 குடுக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க எவ்வளோ வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ நீங்க திரும்ப திரும்ப செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இங்க ஃபால்ஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, நீங்க திரும்ப திரும்ப அதே நம்பர் செலக்ட் பண்ண முடியாதுன்னா, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மீனிங்கு? ஸோ இதுல இருக்கக்கூடிய சைஸ்ல தான் உங்களுக்கு அது வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வருமே தவிர, புதுசா ஆல்ரெடி செலக்ட் பண்ணது செலக்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் இங்க நம்ம ட்ரூ, ஃபால்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் எப்படி வந்து அரேல வந்து இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் பார்த்தோமோ, அதே மாரி தான் சேம் இதுலயும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எப்படின்னா 1, 2 ஸோ ஃபர்ஸ்ட் 2ல வந்து நம்ம அரேல எப்படி பார்த்துருப்போம், ஸோ இந்த மாரி பார்த்துருப்போம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பிராக்கெட்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 2 வேல்யூ பாஸ் பண்ற மாரி இருக்கும் கமா குடுத்து. ஓகே. ஸோ இந்த கமா குடுத்து நீங்க பாஸ் பண்றனால, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு ரோவ வந்து மீன் பண்ணும். செகண்ட் வேல்யூ வந்து காலம் அப்படிங்கக்கூடியத மீன் பண்ணும். ஓகே. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், 1லேருந்து 12 அதாவது 1லேருந்து 13 குடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா எனக்கு 1லேருந்து 12 அப்படிங்கக்கூடிய அந்த நம்பர் ஃபுல்லா எனக்கு ஒரு அரே வந்து எனக்கு ஜெனரேட் ஆயிரும். ஸோ நம்பை அரே. அந்த நம்பை அரே ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எனக்கு 3, 4 அப்படிங்கக்கூடிய இதுல தான் எனக்கு வந்து ஜெனரேட் ஆகணும் அப்படின்ட்டு அந்த அரேயோட ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு நார்மலா கிரியேட் ஆயிருக்கும். ஒரு அரேல 1லேருந்து 12 அப்படிங்கக்கூடிய எலமெண்ட்ஸு. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், அந்த பர்ட்டிகுலர் அரேய ரீஷேப் பண்ணிருந்தேன். ரீஷேப் பண்ணிட்டு 3, 4 அப்படிங்கிறது மாத்திக்கிறேன். அப்புட்ன்னா, அந்த 1லேருந்து 12க்கு வர இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு 3 ரோ 4 காலமா சேஞ்ச் ஆயிரும். ஸோ எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ 3 ரோ 4 காலம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு 4 வேல்யூ 4 வேல்யூவா எடுத்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் ரன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இல்லன்னா இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரீஷேப்னா என்ன? சைஸ்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துல. ஓகே. ஸோ ஜஸ்ட்டு நம்ம அரே ரீஷேப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2 ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறது இது 0த் ரோ. ஓகே. ஸோ இண்டெக்ஸிங்க பொறுத்தவரை என்னைக்குமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. லைக் நம்ம நார்மல் அரே எப்படி இருக்கோ அதே மாரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டு இண்டெக்ஸு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு செகண்ட் காலம பொறுத்தவரை எனக்கு செகண்ட் காலம். அப்படின்னா இது 0 இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸோ இந்த இடம். ஸோ கரெக்ட்டா 3, 7, 11 இருக்குல்ல. ஸோ இந்த இடம். இந்த இடத்துல எது நமக்கு மீட் ஆகுது? 7 அப்படிங்கிறது மீட் ஆகுது. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல 7 அப்படிங்கக்கூடிய எனக்கு அந்த எலமெண்ட்ட எடுத்து வந்து தரும். ஸோ அரே ஆஃப் 0 அப்படின்னு குடுக்கும்போது எனக்கு அந்த 0த் ரோ அப்படிங்கிறது எனக்கு ஃபுல்லா எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அரேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோலன் போட்டிருக்கோம். இந்த கோலன பொறுத்தவரை எனக்கு எல்லா ரோவையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எல்லா ரோவையும் எடுத்துட்டு, எனக்கு ஃபர்ஸ்ட் காலம மட்டும் எடு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ரோ அப்படிங்கிறது இது ஃபுல்லா இந்த எல்லா ரோலையும் எடுத்துட்டு, ஆனா எனக்கு காலம பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் எடு அப்படின்னா, இது 0 அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 6, 10 ஸோ அது மட்டும் எனக்கு வந்து எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ ரோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். ஆனா காலம பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு காலம் தான் எடுக்க சொல்றோம். அப்பன்னா அந்த ரோ பேஸ்ல எனக்கு இருக்கக்கூடிய அந்த 2, 6, 10 மட்டும் எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங்கும் நம்ம ஆல்ரெடி அரேல பார்த்த மாரி தான். ஸோ 0லேருந்து 2 அப்படின்னா எனக்கு 0லேருந்து 1 ஸோ 0 ஸோ இது பார்த்தீங்கன்னா 0 ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் பார்த்தீங்கன்னா 1, 4 அப்படின்னா இது 1 ஸோ அப்புறம் இது 2 அப்புறம் 3 ஸோ இது ஃபுல்லா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 2, 3, 4, 6, 7, 8, 10, 11, 12 அப்படிங்கிறது. ஸோ 10, 11, 12 அப்படிங்க பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இங்க 2 தானே குடுத்துருக்கோம். ஸோ அதனால 2, 3, 4, 6, 7, 8 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ எப்படி நம்ம நார்மலா ஸ்லைசிங் பார்த்தோமோ அதே தான். ஸ்ட்ரிங்ல பார்த்துருப்போம், அரேல பார்த்துருப்போம். சேம் லைக் ஸோ அதே தான் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா இந்த கமாக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரோ, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் போட்டு, நீங்க இந்த மாரி பர்ட்டிகுலரா செகண்ட் எலமெண்ட் அதாவது காலம் 0ல செகண்ட் எலமெண்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அந்த மாரி நீங்க கிரியேட் பண்ணி, ஸோ எப்படி வேணாலும் நீங்க ஸ்லைசிங் அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலா எப்போ
நம்ம அரேல அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கில் பார்த்துருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி தான். ஓகே. இப்போ சொன்ன எலமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபங்க்ஷன்ஸ், அக்ரிகேஷன் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அரே அப்படிங்கிற நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் டைமென்ஷன் அரே. ஸோ 2 அரே ஆட் பண்ணியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம், ஸோ பவர் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் யூனிவர்சல் ஃபங்க்ஷனான நம்ம சைனு, எக்ஸ்பொனென்ஷியல் லாகு, ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அக்ரிகேஷன் பண்ணியிருக்கோம். அக்ரிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்குறோம். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நார்மலாக எப்படி நம்ம ஆட் பண்ணுவோமோ, டிவிஷன் பண்ணுவோம், பவர் பண்ணுவோமோ, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்போ அக்ரிகேஷனை பற்றி பார்க்கலாம். அக்ரிகேஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஷேப் பண்ணியிருக்கோம் 3,4 அப்போ 3 ரோ 4 காலமாக எனக்கு சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், m.sum அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த m.sum அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் சம் பண்ணி நமக்கு எவ்வளோ வருதோ ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பர்டிகுலராக எனக்கு ரோவில் பார்க்கணுன்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு பாஸ் பண்ணுங்கள். காலம் பார்க்கணுன்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் அரேக்கு நம்ம இந்த நம்பே அரேக்கு மீன் பார்த்துருக்கோம், ஸ்டாண்டர்ட் டிவிஷன், வேரியேஷன், மினிமம், மேக்ஸிமம். ஸோ இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேர்மு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம பார்க்கும்போது வேரியேஷன்னா என்ன, வேரியன்ஸ்னா என்ன, இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு சம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ மீன் எல்லாமே கண்டுபிடிச்சி எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ராட்காஸ்டிங்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஏ, டி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3,4. ஸோ 3,4 நம்ம வந்து அரே கிரியேட் பண்ண போகிறோம் அந்த சைஸில். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம 1, 2, 3, 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ 2யும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள், ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2யும் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் எப்படி 1 1 இருக்கக்கூட இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி அரே அப்படிங்கிறது நம்ம சேஞ்ச் ஆயிரும். 2 3 4 5 2 3 4 5 2 3 4 5 ஏன்னா உள்ள எல்லாமே ஒன்று தானே இருக்குது. ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள் வச்சு ஸோ அதில் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். 1 2 3 அப்படிங்கக்கூடிய மல்டி டைமென்ஷனல் அரே, அதாவது 2D அரே. ஸோ 2D அரே கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ வந்து நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே 1 1 1 அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இதுவுமே 2 டைமென்ஷனல் அரே தான். ஸோ இந்த 2 டைமென்ஷனலோட இந்த 2 டைமென்ஷனல் கிரியேட் பண்ணதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 1 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மல்டிப்ளை பண்ணும்போது 1 1 அப்படிங்கிற மல்டிப்ளை ஆயிரும். 2 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 2 2ன்னு எல்லாம் ரிப்ளேஸ் ஆயிரும். 3 3ன்னு மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாம் 3 3 அப்படிங்கிற சொல்லி ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஏ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சி அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம ரீஷேப்பிங்க்கும் ரீசைசிங்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ரீஷேப் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அரே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அரே கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீஷேப் பண்ணிக்கலாம். ஓகே. 3,4 இப்போ நீங்கள் வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ 1,11 வரை நமக்கு வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் 3,4 அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரீஷேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல உங்களால் ரீஷேப் பண்ணக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் 1லேருந்து 11 வரை உங்களுக்கு வேல்யூ வந்து நீங்கள் இந்த இடத்துல 1 இல்லை 0லேருந்து வரும். இப்போ 0லேருந்து 11 வரை வரக்கூடிய வேல்யூ வந்து நீங்கள் உங்களால் 3 டைமாக பிரிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 3 ரோ அப்படிங்க கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4 எலமெண்ட்டாக பிரிக்க முடியும் உங்களால். ஓகே. இப்போ மொதல் ஒரு 4, ஸோ அதுக்கப்புறம் 3வது ரோல், ஸோ மொத்தம் உங்களுக்கு 12 எலமெண்ட் வந்துடும். ஸோ அதனால நம்ம அதில் ரீஷேப் பண்ணுறோம். ஸோ நம்மளால் கரெக்டாக பிரிக்க முடியாத ஒரு எலமெண்ட்டை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5ன்னு கொடுக்கேன். ஸோ 5 என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. ஸோ பிரிக்க முடியாட்டி எனக்கு வந்து எரர் அப்படிங்கக்கூடிய வரும். ஸோ நம்மளுக்கு பிரிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய தோணுனா மட்டும்தான் நம்ம ரீஷேப்பில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இல்லைனா நம்மளால் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இல்லைனா எரர் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுவே வந்து ரீசைஸை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஸோ ரீசைஸில் நீங்கள் கொடுக்குறது தான் லென்த்து. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ 3,6 கொடுத்துருக்கேன்னா இப்போ 3,10 கொடுத்தா எனக்கு 10 சைஸில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால்
எப்படி இந்த மீதி எலமெண்ட்ஸ்லாம் எனக்கு வருதுன்னா, ஏன்னா நம்ம 11 வரதானே 0 வந்து 11 வரதானே எனக்கு வரும். அது வரதான் நமக்கு வந்து 12 அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம் அரேஞ்சுல. அப்ப மீதி லோ எப்படி வருதுன்னா, அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆயிரும். இப்ப 0 வந்து 11ஆ? ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து 3,6 குடுத்தா 3 ரோ 6 காலம் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சாரி, இங்க வந்து 10ன்னு குடுத்துருக்கோம். ஆமா. 3,10 அப்போ 3 ரோ 10 காலம் அப்படிங்க எனக்கு இதாகும். அப்ப எனக்கு 11 வரை பிரிண்ட் ஆயிட்டு, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எலமெண்ட்ஸே இருக்காதா? அப்போ எனக்கு திருப்பி அந்த அரேய வந்து ரிப்பீட் பண்ணிரும். ஸோ ரிப்பீட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா திருப்பி. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆயிட்டு, திருப்பி எனக்கு 0ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 0ல ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்புறம் எனக்கு 5யோட கம்ப்ளீட் ஆயிருது. ஸோ அதுக்கப்புறம் இல்ல. ஸோ இந்த மாரி உங்களுக்கு ரீசைஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ரீஷேப்ல வந்து உங்களால குடுக்க முடிஞ்சா மட்டும் தான் குடுக்கணும். உங்களால ஷேப் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் குடுக்கணும். ரீசைஸ்ல வந்து அப்படி கிடையாது. ஸோ நீங்க எப்படினாலும் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டாக்கிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏ ஏன்னு சொல்லிட்டு வேரியபிள்ல அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஷேப் பண்ணியிருக்கோம் 2,3ன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 6 கிரியேட் பண்ணிட்டு அரேஞ்சில ப்ளஸ் 100 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ 6 எலமெண்ட் எனக்கு வந்து 0 டூ 5 வரை எனக்கு கிரியேட் ஆயிருக்கும். இந்த 0 டூ 5ல எனக்கு 100 அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். 0 + 100ங்கிறது 100 ஆயிரும். 1 + 100 அப்படிங்கிறது 101 அப்படி ஆகும். ஸோ இந்த மாரி எனக்கு ஆயிரும். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, ரீஷேப் பண்ணிட்டோம். 2, 3 அப்படிங்கிறத ரீஷேப் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ வந்து வெர்டிகல் ஸ்டாக்கு, ஹரிசாண்டல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ 2லயுமே நம்ம வந்து வெர்டிகல் ஸ்டாக்னா பொதுவா என்ன? ஸோ பொதுவா ஸ்டாக்க பொறுத்தவர ஸோ நமக்கு ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ கீழ உள்ள எலமெண்ட்ஸ ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ மேல ஒரு எலமெண்டா எடுத்துட்டு தான் என்ன பண்ண முடியும்? கீழ உள்ள எலமெண்ட்ட ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பாப் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதான் ஸ்டாக்கோட கான்செப்ட். ஸோ இதிலயே நம்மளுக்கு வெர்டிகல் ஸ்டாக் இருக்கு. ஹரிசாண்டல் ஸ்டாக் அப்படிங்கக்கூடிய இருக்கு. இந்த நம்பைல. ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக் மாரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருச்சு. ஸோ பி வந்து நம்ம இந்த இடத்துல 100 ஆட் பண்ணியிருக்கோமா? ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாரி 2,3ல நமக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஸ்டாக்க பொறுத்தவரை இந்த இடத்துல ஏ, பி அப்படிங்கிறது நம்ம குடுத்துட்டு வெர்டிகல் ஸ்டாக்ல குடுத்துருக்கோம். ஸோ ஏக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்திருக்கு இருக்கு ஏ. ஸோ ஏவோட என்ன ஆயிருக்கு? பிங்கிறது வந்து அப்பெண்ட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம டைரக்ட்டா இந்த ஏவ எடுக்க முடியாது. ஸோ ஸ்டாக் கான்செப்ட் படி. ஸோ இதத்தான் ஃபர்ஸ்ட்டு எடுக்க முடியும். ஸோ அதே மாரி ஹரிசாண்டல் ஸ்டாக்கு. ஸோ உங்களுக்கு ஹரிசாண்டலா இப்படி நீங்க ஆட் பண்ணிட்டே போய்க்கலாம். ஓகே. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹச் ஸ்ப்ளிட், வி ஸ்ப்ளிட்ன்னு சொல்லியிருக்கா. நீங்க ஸ்டாக்க வந்து ஒன்ஸ் நீங்க இந்த மாரி உங்களுக்கு ஸ்டாக்கோட இது இப்படி வந்தாக்கல, ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்துருச்சு அப்படின்னாலே, வெர்டிகல் ஸ்டாக், ஹரிசாண்டல் ஸ்டாக்னா, உங்களுக்கு அரே அப்படிங்கிறது ஆ என்ன சொல்றது? ஒண்ணா ஆயிரும். ஸோ ஒரே இதாயிரும். ஸோ தனித்தனி அரேவா இருக்காது. இப்ப இந்த இடத்துல நீங்க தனித்தனி அரே வந்து இன்சர்ட் பண்ணாலும், ஸோ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஒரே அரேயா மாறிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏ, பி அப்படிங்கக்கூடிய 2 டைமென்ஷனல் அரே தனித்தனியா தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக்ல. ஆனா இந்த இடத்துல ஸ்டாக்குள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே அரே ஆயிருச்சு. ஸோ ஒரே அரே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? சில வந்து 12 எலமெண்ட்ஸ் குடுத்துட்டு ரீஷேப் வந்து 3,4ன்னு குடுத்துருக்கோமா? ஸோ இந்த ஷேப்ப பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ அப்படி நம்ம சிய பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி வரும். ஸோ இது ஒரு எலமெண்டா. ஸோ அதுக்கப்புறம் 2, 3, 6, 7, 10, 11 ஸோ இது ஒரு எலமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஸோ அதே மாரி நீங்க வெர்டிகலாவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்ததா காப்பி எஸ்எஸ் வியூ. ஸோ காப்பி எஸ்எஸ் வியூ எப்படி நம்ம டிக்ஷனரியில பார்த்தோம். டிக்ஷனரின்னு இல்ல. ஸோ பொதுவா நம்ம டிக்ஷனரியில அந்த கான்செப்ட் பார்த்தோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஷாலோ காப்பினா என்ன? டீப் காப்பினா என்ன? அப்படின்ட்டு. ஸோ அதே மாரி தான். ஸோ இந்த இடத்த நீங்க கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இப்போ நான் இது ஜஸ்ட் இந்த வியூ அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு, ஸோ இதில நீங்க காப்பி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்க.
ஸோ சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுவே நீங்கள் இந்த காப்பி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பி எடுத்துகிட்டு பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ இதுதான் வித்தியாசம். அப்போ வியூனா என்ன அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு எப்படி டைரெக்டாக அசைன் பண்ணுறோம் அதே மாதிரி வியூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸே வியூ பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ ஜஸ்ட்டு அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மெத்தட் தான். ஜஸ்ட்டு இதில் இருக்க வேல்யூவை அப்படியே வியூ பண்ணி பார்க்குறோம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அது வியூ தான் பண்ணுறோம். ஏன்னா இங்கே இதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணும்போது இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இதுவும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த வியூ இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் அசைன் பண்ணுறோம் அந்த மாதிரி அர்த்தம். ஸோ பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ டீப்பார்ட்டாக இருக்கக்கூடிய சைனு, காஸு, அப்புறம் டேனு. ஸோ லின் ஸ்பேஸில் என்ன பண்ணிக்கிறோம் 0லேருந்து அப்புறம் பை வேல்யூ கொடுத்துக்கிறோம். ஸோ எப்படி மேத் மாடியூலில் பை அப்படிங்கக்கூடிய இருக்கோ ஸோ அதே மாதிரி என்பிலையும் ஸோ நம்பையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பைன்னு சொல்லிட்டுருக்கு. அதை கால் பண்ணிட்டு எனக்கு 5 எலமெண்ட்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி எனக்கு ஆங்கிள் வந்து கொடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ எனக்கு 5 நம்பர் வந்து கொடுத்துருச்சு. ஏன்னா பை ஏன் இந்த இடத்துல கொடுத்துருக்கோன்னா ஸோ பையும் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஸோ 360 டிகிரியில் நம்மளுக்கு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வேல்யூ அப்படிங்கிற நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ 22/7 அப்படிம்பாங்க. ஸோ 360 டிகிரி. ஸோ அதனால் வந்து பையோட வேல்யூவே நம்ம அதாவது 3.14 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஆங்கிளை கெட் பண்ணி நம்ம சைனு, காசு, டேன் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்ளை பண்ணும்போது அதோட ஆங்கிளுங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0.1110 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போனென்ஷியல் லாகு, அப்புறம் அரவுண்டு, ஸோ ரவுண்டு வேல்யூ, ஸோ ஃப்ளோரு, சீலு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது பைத்தான்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ லீனியர் அல்ஜிப்ராவில் ஏகப்பட்ட ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படும்னா மிஷின் லேர்னிங்கு ஸோ அட்வான்ஸாக டீப் லேர்னிங்லாம் பார்க்கும்போது தேவைப்படும். ஸோ அப்போ நான் எப்படி வந்து இன்டர்னலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பை யூஸ் பண்ணி நம்ம இவ்வளோ ஆப்ரேஷன் லீனியர் அல்ஜிப்ராவில் கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதில் அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வெக்டார் அப்படிங்கிற க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஸோ டாட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்போஸு, டெட்டர்மின்டு, இன்வெர்ஸு, ஐகன் வேல்யூஸு, ஐகன் வெக்டார் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகே. மேட்ரிக்ஸ்னால் என்ன, வெக்டார்ஸ்னால் என்ன, ஸ்கேலார்னால் என்ன எல்லாமே லீனியர் அல்ஜிப்ரா கோர்ஸ் வரும்போது அதாவது லீனியர் அல்ஜிப்ரா கோர்ஸ் எப்படி இருக்கும்னா அப்ளைடு லீனியர் அல்ஜிப்ராவாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி படிச்சுட்டு அப்படியே பைத்தானில் வந்து ரன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபியூச்சரில் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்க்கு. ஸோ அப்போ வந்து எல்லாமே நான் வந்து என்ன பண்ணும், வெக்டார்னால் என்ன, டாட் ப்ராடக்ட் எதுக்கு பண்ணுறோம், இன்வெர்ஸ் எதுக்கு எடுக்கும், ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனு, மீடியனு, ஸோ வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 25th பெர்சன்டைல், 15th பெர்சன்டைல், 19th பெர்சன்டைல் அப்படிங்கிற நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுனா என்ன, பெர்சன்டைல்னால் என்ன, குவார்ட்டர்ஸ்னால் என்ன, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ அதையும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் லீனியர் அல்ஜிப்ராவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் மிஷின் லேர்னிங்கு. ஸோ டீப் லேர்னிங் படிக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் கவர் பண்ணுவோம். மேக்ஸிமம் அதில் வந்து ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்ஸு, டெஸ்கிரிப்டிவ் நிறையா இருக்கும். எல்லாமே ஃபியூச்சர் வீடியோவில் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு லீனியர் அல்ஜிப்ரா ஸோ ரியல் டைமாக நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணுற மாதிரி நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங். எப்படி வந்து நார்மலான அரேயில் ஷார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம நம்பை அரேயில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அரேயை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் ஆர்க் ஷார்ட்.
ஸோ இண்டெக்ஸை வந்து ஷார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த வேல்யூவை பொறுத்து அது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 20 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஸ்மாலு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 1. ஸோ இந்த மாதிரி ஆர்க் ஷார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் யூனிக் வேல்யூஸ். ஸோ இதில் எது யூனிக்காக இருக்குது அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் 2, 5 எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது. ஸோ 2, 5, 7 2 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஸோ அதை நம்ம np.uniqueன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்லாம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ பி கிரேட்டர் தென் 25 ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படிங்க நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மல்டிபிள் கண்டிஷன் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல np.non0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ non0 இல்லாத எலமெண்ட்ஸ் என்னது இல்லை 1, 2, 3 ஸோ அது மட்டும் வேணாலும் ஸோ np.non0ன்னு போட்டு நீங்கள் அதுக்குள்ளே பாஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி ரிசல்ட் அப்படிங்க நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா வேல்யூவும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், டைப் கேஸ்டிங் அண்ட் நேம்ஸ். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா np.array அப்படிங்கிறது வந்து 64x64 இருக்கும். ஸோ உங்களுக்கு 32 வேணும்னா டி டைப்பில் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். np.int32 அப்படிங்க நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இதை வந்து இண்டை வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு டைப்புக்கு மாற்ற போகிறேன், ஃப்ளோட்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து வந்து டேட்டா டைப்ஸில் அந்த பர்டிகுலர் 32 அப்புறம் இண்டு 8 இண்டு 64 அந்த பிட் லெவலில் இப்போ பார்த்தோம் எக்ஸுங்கிறது. இந்த ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக இண்டிஜுவலேருந்து ஃப்ளோட்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அஸ் டைப் அப்படிங்கக்கூடியது நீங்கள் கொடுத்துட்டு np.float64ன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டாக மாறிடும். ஃப்ளோட்டாக மாறிச்சு அப்படின்னா ஸோ நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இண்டிஜுவலாக இருக்கும்போது 1, 2, 3 இப்படி இருக்கும். ஸோ ஃப்ளோட்டாக மாறிடுச்சுன்னா 1, 2, 3 அப்படிங்க நமக்கு வரும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ 0ன்னு அர்த்தம். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல nan ஸோ இந்த இடத்துல அரே கிரியேட் பண்ணும்போது np.nan அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ nanனா ஒன்றுமே இல்லை, ஒரு நன் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 2 அப்புறம் இங்கே இடத்துல np.nan இப்போ 3 அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல nan அப்படின்னு சொல்லி இந்த அரேக்குள்ளே பாஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துலனா நன் அப்படிங்கிறது இருக்கோ ஸோ அது அந்த இடத்துல ஃபுல்லாக எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது மூலயமா நம்ம வந்து எங்கன்னா நன் இருக்கோ நம்ம டேட்டா சயின்ஸில் வந்து என்ன பண்ணுவோம், நன்னை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் சம் வேல்யூவுக்கு. இல்லைனா சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், இல்லைனா மீடியன் மோட் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் nan. ஓகேவா. ஸோ nan ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா nan மீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்கோ ஸோ இந்த 1, 2 நேனை தவிர ஸோ நேன்னு நீ அந்த வேல்யூவை தவிர இருக்கக்கூடிய நம்பரோட மீன் எல்லாமே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ வெறும் மீன் கொடுத்து பாருங்கள் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஸோ வெறும் மீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேன் சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா நேன் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால இது ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நேன் மீன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ அடுத்து ஃபைல் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இதை பொறுத்தவரை ரொம்பவே சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த நம்பை வெக்டார்ஸ் ஸோ நம்பை ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி 1 டைமென்ஷனலோ 2 டைமென்ஷனலோ ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூவும் நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும்போது லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக 6 நம்பர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு 2, 3 ரீஷேப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இடத்துல நம்ம ட்ரைவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட இது நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் லோட் பண்ணி எடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கிரேடியன்ட் இமேஜுங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இமேஜை பொறுத்தவரை 0லேருந்து 255 பிக்சல்ஸ்க்குள்ளே தான் ஒரு பிக்சல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இமேஜ்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான பிக்சல்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு இமேஜு.
ஸோ அதனால 0 to 255 பிக்சல் வந்து இங்கே நம்ம லின் ஸ்பேஸில் கொடுக்கும். ஸோ அதில் 256 கொடுக்கும். அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 0, 1, 2, 3 அப்படின்ட்டு எனக்கு 0லேருந்து 255க்குள்ளே ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த நம்பர்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்கும், இன்ட் 64 இருக்கும். ஆனால் இமேஜை பொறுத்தவரை இமேஜில் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் 8. ஸோ அதாவது அன்சைன்ட் இன்ட் 8. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இமேஜ் டைப்புக்கு நம்ம மாற்றிடுறோம். .h டைப் ஆஃப் np.u int 8 அப்படின்னு மாற்றிடுறோம். ஓகே. ஸோ இமேஜை பொறுத்தவரை அகெயின் ஸோ ஹைட் இருக்கும், வித் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் 720p × 180. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா அந்த ரெசல்யூஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம அவ்வளோ 720 × 180pனா நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப பிக்சல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். டைம்ங்க ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 16 × 16 எனக்கு வந்து 16 வித்து 16 ஹைட்டு. வித்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16 பிக்சல் இருக்கணும், ஹைட்டில் வந்து 16 பிக்சல் இருக்கணும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் டோட்டல் பிக்சலோட கவுண்ட்டு. ஸோ அதுக்கு ரீஷேப்பும் பண்ணியாச்சு. இப்போ இமேஜ் டாட் ஷேப்பை இது பண்ணுறோம். அப்புறம் அதோட மினிமம் வேல்யூ, ஸோ அதோட மேக்ஸிமம் வேல்யூ, அப்புறம் அதோட மீன். ஸோ இது எதுக்கு இதுனா நம்ம பிரிண்ட் பண்ணுறோன்னா கரெக்டாக இமேஜ் தேவையான அந்த இதுனா இன்னும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல மாஸ்கிங் பண்ணுறோம். மாஸ்கிங் என்ன பண்ணணும்னா 128 பிக்சலுக்கு மேலே உள்ள எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 255 மாற்றிடுறோம். ஸோ 255னா என்ன, நம்மளுக்கு 0 அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒயிட்டு. ஸோ 255 அப்படின்னா என்னது, பிளாக். ஸோ அந்த ஆர்ஜிபி இதில் நம்ம பார்க்கும்போது ஸோ அதோட டைப்பும் பார்த்தீங்கன்னா யூ int 8 மாற்றிடுறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் கண்டிஷன். அதாவது மாஸ்க் நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இதை நம்ம கொடுத்துருக்கோம். இதோ np.where அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல, ஸோ இந்த கண்டிஷனை மாஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணி இங்கே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷனுக்கு அதாவது கிரேட்டர் தென் 128 இருந்தால் எனக்கு 255 மாற்றிடு. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு 0 மாற்றிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு கிரேட்டர் தென் 128 பிக்சல் ஃபுல்லாக, ஸோ அதுக்கு மேலே இருக்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு 255 மாறிடும். ஸோ அது கீழே இருக்க ஃபுல்லாக எனக்கு 0 மாறிடும். ஓகேவா? அப்போ 0 இருக்க ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். 255 அதாவது 128க்கு கீழே இருக்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே உள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் இமேஜ் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ np.uniqueல இமேஜ் த்ரெஷ்ஹோல்டு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். யூனிக்காக இருக்கக்கூடிய இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஏன் யூனிக்காக இருக்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 0, 255 ஸோ இந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்கோம். ஸோ இந்த இடத்துல 255, 0 அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக்குன்னு வச்சுப்போம், இது வந்து ஒயிட்டுன்னு வச்சுப்போம். இதை தாண்டி வேறு எந்த வேலையும் நமக்கு அப்ளை ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம யூனிக்கில் செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்துருச்சு. ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் 255 அப்படிங்கிறது வந்து பிளாக்கு. ஸோ இப்போ நம்பரில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆர்ஜிபி எதுவுமே நம்ம உள்ளே கொண்டு வரல. ஸோ இமேஜ் கான்செப்ட் இப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்தந்த கலரை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ 255 இந்த கலரு, அப்புறம் அது கீழே உள்ள 254 இந்த கலரு. ஸோ இப்படியே எல்லா கலரும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு டைம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ கிராஃபு, ஸோ மேட்ப்ளாட்லிப்னா என்னென்னு நம்ம ஒரு 2 வீடியோக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகே. ஸோ இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தாலே புரியும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், பிளாட் பண்ணுறோம். இதுனா என்ன பண்ணும், ஸோ அப்படிங்கிற நான் எல்லாம் ஜஸ்ட்டு நான் அந்த வீடியோ வரும்போது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு ரியல் டைமாக நம்பை எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல சி மேப்னு சொல்லிட்டு இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ஸ்டைலு. ஸோ நம்ம கிரே அப்படிங்கே கொடுத்துப்போம். ஸோ கிரேனா பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நமக்கு அப்படி ஒயிட்டில் இருந்து அப்படி நம்மளுக்கு பிளாக்காக வந்து இதாகும். ஸோ இது மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கிறதுனா, இந்த
இமேஜை இந்த கிராஃப் மூலியமா நம்ம கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கலர் கொடுத்துட்டு ஒரிஜினல் கிரேடியன்ட் பிரிண்ட் இது பண்ணுறோம், பிளாட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண இமேஜ் த்ரெஷ்ஹோல்டு எங்கே இருக்கா, ஸோ இதை பிளாட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. ஆர்ஜிபி சேனல் அப்படிங்கிறத நம்ம வந்து செப்ரேட்டாக ஒரு கலருக்கும் யூஸ் பண்ணாமல், மேனுவலாக கொடுக்காம ஆல்ரெடி அது கிராஃபில் இருக்குது மேட்ப்ளாட்லிப்பில். ஸோ அதனால் நம்ம சிமேப் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ மினிமம் 0 மேக்ஸிமம் 255 அப்படிங்க நம்ம கொடுத்தாச்சு. இப்போது பிளாட் டாட் டைட் லேஅவுட்டு பிளாட் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்துட்டு ஆக்சிஸ் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஆஃப்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ஒயிட்லேருந்து பிளாக் அப்படிங்கிறது எனக்கு 0 to 255. ஸோ இங்கே எனக்கு 0, இங்கே எனக்கு 255. அதுக்கப்புறம் இந்த த்ரெஷ்ஹோல்டில் வந்து இடையில இங்கே ஒரு கண்டிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணோமா இந்த இடத்துல என்பி டாட் வேரில். ஸோ 250, அதாவது 128க்கு மேலே உள்ள ஃபுல்லாக 255. ஸோ கீழே உள்ள எனக்கு 0. அதனால் இந்த 128க்கு மேலே உள்ள ஃபுல்லாக எனக்கு பிளாக்காக இருக்குது. ஓகே, ஸோ அது கீழே உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு 0வாக இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைமான எக்ஸாம்பிள். ஓகே, நம்பைக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அது அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேட்ப்ளாட்லிப் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அண்ட் இதுவுமே வந்து ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் தான், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்பை வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ராசஸிங் அப்படிங்கிறது பண்ணலாம். வெக்டார் பேஸில், மேட்ரிக்ஸ் பேஸில் இவ்வளோ அளவுக்கு நம்ம இறங்கி பண்ணலாம். இமேஜ் அளவுக்கு நம்ம இந்த நம்பை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதோட ப்ராக்டிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வெக்டரைஸ்டு ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேண்டம் டாட் சீடு. ஸோ இது சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ரேண்டம் டாட் சீட் 46 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டைம் ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு ரேண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஜென்ரேட் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நான் ஒரு டைம் ரன் பண்ணும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சிங் அப்படிங்கிற ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சீடு மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி மைன்கிராஃப்டில் சீடு வந்து நீங்கள் ஒரு மைன்கிராஃப்டில் வந்து ஒரு வேல்யூல வந்து நீங்கள் சீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஸோ அதில் எல்லாமே பண்ணிக்கலாம்ல, ஸோ சேஞ்ச் ஆகாமல். ஸோ அதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 46னா இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு 0.784 இருக்கா. திருப்பி இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதே தான் சேஞ்ச் ஆகிருக்கா, எங்கேயுமே சேஞ்ச் இருக்காது. ஸோ திருப்பி ரன் பண்ணுறேன், எனக்கு அதே தான். ஸோ திரும்ப நீங்கள் எப்போ இந்த பர்டிகுலராக எனக்கு என்பி டாட் ரேண்டம் 2,3 எனக்கு வேணும் அப்படின்னு எங்கே செல்லை நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. எப்போ சேஞ்ச் ஆகும்னா ரன் டைம் வந்து உங்களுக்கு வந்து டிசபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 2,3ல இதில் வேறு சீடு வேணும், ஸோ எனக்கு வேறு ஒரு இதில் வந்து எனக்கு இன்னொரு சீடு போட்டு நம்ம வேறு ஒரு ரேண்டம் செட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்து 46, 35 என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம இந்த 46 அப்படிங்கக்கூடிய சீடில் ஸோ இதுதான் ரன் ஆகணும், சேஞ்ச் ஆகாமல். ஸோ அதுக்காக தான் இந்த சீடு 1 கொடுத்துக்கோங்க, 2 கொடுத்துக்கோங்க, ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் டாட் சீட் அப்படிங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்போல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படிங்கக்கூடிய இதை நீங்கள் கால் பண்ணி ஷேப்பை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு ஆப்ரேஷன் ப்ராட்காஸ்டிங்காக பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து அப்ரோப்ரியேட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளோட் யூஸ் பண்ணணும்னா ஃப்ளோட்டு, இண்டுனா இண்டு, ஸோ இமேஜுக்குனா யூ இண்டு, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற மூலயமா மெமரி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காப்பி வந்து யூஸ் பண்ணுங்கள், டாட் காப்பி அப்படிங்கக்கூடிய இது. ஸோ எதுக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரே வந்து சைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா டாட் என்பிஒய் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே,
இதில தான் நீங்க ஸ்டோர் பண்ணா தான் உங்களுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கும். நீங்க நார்மலா டெக்ஸ்ட் ஃபைல்ல காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணீங்கன்னா, அதோட மெட்டா டேட்டாங்கிறது வந்து இருக்காது. ஸோ மெட்டா டேட்டானா என்ன அப்டின்னா, அதோட டேட்டா டைப் என்ன? ஸோ அது ஃப்ளோட்டா, இன்ட்டா அப்படிங்கிறது வந்து நீங்க நார்மலா டெக்ஸ்ட்ல நீங்க பேஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா, நோட்பேட்ல ஸோ அது வந்து மெட்டா டேட்டா இருக்காது. ஸோ அதனால நீங்க லார்ஜ் அரே இருந்துச்சுன்னா, நீங்க .npyல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஸோ தேவைப்படும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா .np இஸ் செட். ஸோ இப்படி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்பை நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ ஏ டூ இசட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் லேர்னிங்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது பர்ட்டிகுலரா இமேஜ் ப்ராசஸிங், ஸோ அதுக்கு நம்ம இமேஜ் பேஸ்ல உள்ள வெக்டார்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ டீப் லேர்னிங் போனா நம்ம லீனியர் அல்ஜிப்ரால நம்ம அந்த ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த ஆடியோ பேஸ்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த சைன் வேவ், காஸ் வேவ் ஸோ இந்த மாரி ஆம் அந்தந்த யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம இதில எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல போகும்போது அந்தந்த பர்ட்டிகுலரா அந்தந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதில எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டான நம்பை மாஸ்டர் கிளாஸ். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.